வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள நான் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சிஆர்ஐ அலாய்ல நிக்கல் அலாய்ஸ் அதுல 2 இது எடுத்திருக்கோம். இன்கோனல் 600 அண்ட் இன்கோனல் 625. இது 2க்குள்ள டிஃபரன்சஸ் தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த இன்கோனல் 600க்கு யுஎன்எஸ் நம்பர் யுஎன்எஸ் என் 06600. சரிங்களா? இன்கோனல் 625க்கு பார்த்தீங்கன்னா யுஎன்எஸ் சரிங்களா என் 06625. இதில் இன்கோனல் 600ல மேஜராக அலாயிங் எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் 72% மேலே சரிங்களா, மினிமம் 72% அதுக்கு மேலே இருக்கணும். குரோமியம் 15%, ஃபெரஸ் 8% மேக்ஸிமம் சரிங்களா. அடுத்து இன்கோனல் 65ல பார்த்தீங்கன்னா நிக்கல் 58% மேலே இருக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் குரோமியம் 21%, 21.5%, அப்புறம் மால்பினம் 9%, நியோபியம் இது 3.6%. அதுக்கப்புறம் இதோட ஸ்ட்ரென்த் மெக்கானிசம் பார்க்கலாம். இன்கோனல் 600 உங்களுக்கு சாலிட் சொல்யூஷன் ஸ்ட்ரென்தன்ட். உங்களுக்கு சாலிட் சொல்யூஷன் ட்ரீட்மெண்ட் மூலயமா இது ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு, ஹார்ட் ஆயிருக்கு சரிங்களா. இன்கோனல் 65 இது பார்த்தீங்கன்னா சாலிட் சொல்யூஷன் ப்ளஸ் ப்ரெசிபிடேஷன் ஹார்டனன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா. என்னென்னா சாலிட் சொல்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் லோ டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணி உங்களுக்கு அந்த மூமெண்ட்டை டிஸ்லொகேஷன் பண்ணாமல் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் ப்ரெசிபிடேஷன் ஹார்டன் பண்ணோம்னா சரிங்களா. ஸோ நீங்கள் இன்கோனல் 600 கம்பேர் பண்ணும்போது இன்கோனல் 65 ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா இன்கோனல் 600ல் 550லேருந்து 700 MPa இருக்கும். இதுவே இன்கோனல் 625ல பார்த்தீங்கன்னா 830லேருந்து 1030 MPa இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் க்ரீப் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னா, இப்போ ஒரு ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது டிஃபார்ம் ஆகக்கூடாது சரிங்களா. அதே க்ரீப்பு. ஸோ அதை அந்த டிஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறது தான் இந்த க்ரீப் ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் க்ரீப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இன்கோனல் 600 மாடரேட்டாக தான் இருக்கும் க்ரீப் ரெசிஸ்டன்ஸ். இன்கோனல் 65 நல்லாவே இருக்கும், எக்ஸலண்ட் க்ரீப் ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வெசல், ஏரோஸ்பேஸ் இதெல்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் சர்வீஸ் டெம்பரேச்சர் இன்கோனல் 600 மேக்ஸிமம் உங்களுக்கு 1090 டிகிரி செல்சியஸ் அதில் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இன்கோனல் 65 980 டிகிரி செல்சியஸ். இது டெம்பரேச்சரும் சரி, அது போக ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்ட் ஆகும் சரிங்களா. இந்த டெம்பரேச்சரும் அது கூட ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் விஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா. இன்கோனல் 65 அந்த டெம்பரேச்சரில் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்ட் ஆச்சுனாலும் விஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா. அதுக்கப்புறம் கரோசன் ரெசிஸ்டன்ஸ் இன்கோனல் 600ல் நார்மலாக குட் சரிங்களா. இதை இன்கோனல் 65 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நார்மல் தான், அது கீழே உள்ளது தான். இன்கோனல் 65 எக்ஸலண்ட் கரோசன் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. ஆசிடு, சீ வாட்ரு, பிட்டிங் அதிலெல்லாம் இன்கோனல் 65 யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குளோரைடு ஸ்ட்ரெஸ் கரோசன் ரெசிஸ்டன்ஸ் இன்கோனல் 600ல் எக்ஸலண்ட். இன்கோனல் 65ல இதை காட்டும் போது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது. வெல்லபிலிட்டி இன்கோனல் 600 குட், இன்கோனல் 65 வெரி குட். இன்கோனல் 65 தான் வெல்லபிலிட்டி நல்லாயிருக்கும். காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இன்கோனல் 65 தான் ஹையர் காஸ்ட்டு, இன்கோனல் 600 லோவர் காஸ்ட் சரிங்களா. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து எது அதிகமாக இருக்குன்னா இன்கோனல் 65 தான் அதிகமாக இருக்குது. இன்கோனல் 6 மீடியம் ஸ்ட்ரென்த் தான். டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ், ஹை டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் எதுனா இது இன்கோனல் 65 வெரி குட், இது எக்ஸலண்ட் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கரோசன் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கோனல் 65 தான் அவங்களுக்கு நல்லாவே இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது எதை கம்பேர் பண்ணும்போது குட். ஃபேப்ரிகேஷனும் அதே தான், இன்கோனல் 65 தான். காஸ்ட்டு இன்கோனல் 65 தான் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. எப்போ நம்ம இன்கோனல் 600 சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த எப்போ உங்களுக்கு இந்த ஆக்சிடேஷன் ஆகக்கூடாது சரிங்களா. ஆக்சிடேஷன் ஆகக்கூடாது,
ஹை டெம்பரேச்சரில். ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம வந்து இன்கோனா 600 யூஸ் பண்ணலாம். இந்த ஃபர்னாஸ் ஸ்பாட்ஸ் அதுலலாம். அதே மாதிரி உங்களுக்கு மைல்ட் டு மாடரேட் கரோசிவ் என்விரான்மெண்ட்லாம் யூஸ் ஆகணும் அப்படின்னா, உங்களுக்கு காஸ்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நம்ம இன்கோனா 600 யூஸ் பண்ணலாம். மைல்டு ஆசிடு, ஸ்டீமு அதுலலாம். சரிங்களா? அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, இந்த அந்த சமயத்தில் வந்து இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குளோரைட் இன்டியூஸ்ட் ஸ்ட்ரெஸ் கரோசன் வராது. சரிங்களா? ஸ்ட்ரெஸ்னால இந்த கரோசன் ஏற்படாது. ஸோ அந்த மாதிரி அட்மாஸ்பியர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் தேவையில்லை, காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா இன்கோனா 600 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கோனா 65 எந்தெந்த நேரத்தில் நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைலி கரோசிவ் என்விரான்மெண்ட், சீ வாட்ரு, ஸ்ட்ராங் ஆசிடு, கெமிக்கல் ப்ராசஸிங், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதில் மாதிரி ஹீட்டும் இருக்குது. சரிங்களா? மெட்டீரியல் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது, க்ரீப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், க்ரீப் ரெசிஸ்டன்ஸ் வளைய டிஃபார்ம் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஏரியாவில் இன்கோனா 65 நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா மெரைன் ஃபீல்டு, நியூக்ளியர் காம்பனன்ட்ஸு, ஏரோஸ்பேஸ் இதுலலாம் வந்து நம்ம வந்து இன்கோனா 65 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.